அன்புள்ள கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 8/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகா. இன்றைய திதி காலை 11:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:16 வரை ரோஹிணி, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 3:16 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தில் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தன வரவு நல்ல திருப்திகரமாக இருக்கு. தொழிலில் நீங்கள் பண்ணின மூலதனத்தோட பிரதிபலிப்பு, அதோட கான்சிக்வன்சஸ் அது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரீச் ஆகும். குடும்பத்தில் நல்ல மன அமைதி, சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம், அது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுடைய அலட்சியத்தால் கூட தள்ளி போகலாம். அதனால் சில உடற்கூறு உபாதைகள் வரலாம். ஸோ இன்னத்தையை பொறுத்த வரைக்கும் தனம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, மனநிலை நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியான நேரத்தில் உணவை சாப்பிடவும். அதனால் வரக்கூடிய தொந்தரவுகளை அவாய்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தனம் நல்லாவே இருக்குது. ஆனால் அலைச்சல்களும் அதற்கான முயற்சிகளும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் அதற்கு ப்ரிப்பேர்டான மனநிலையில் இருங்க. ராசியிலேயே சந்திரன் இருக்கார், உங்களை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருப்பார். எல்லாமே நல்லா இருக்குது. சாப்பாடு விஷயம் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். 12ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்பாராத விரயங்களை தரலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரியே நீங்கள் பிரயாணங்கள்லாம் போகும் பொழுது உங்களுடைய ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு ஃபைல் ஃபோல்டரில் நிறைய பேப்பர்ஸ், இம்பார்ட்டண்ட் ஒரிஜினல் பேப்பர்ஸோ இல்லை அதோட ஃபோட்டோ காப்பியோ எடுத்து திரும்ப இன்னொரு அலுவலகத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் பேப்பர்ஸை வெளியில் எடுத்து திரும்ப உள்ளே வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக கவனமாக எந்த அலுவலகத்துக்கு எந்த பேப்பர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் முதல்லையே தீர்மானம் பண்ணி போங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய கவனக்குறைவாலோ அல்லது வேறு யாரோ ஒருத்தர் குறுக்க பூந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறவர்கிட்ட அவர் பேசுகிறதுனாலையோ அல்லது அவர் வேறொருவர் தவறுதலாக உங்களுடைய ஆவணங்களை கொண்டு போயிடுறதோ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அது எங்கே போச்சு என்னங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு டூப்ளிகேட் போடுறதோ இதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல்கள், மன கஷ்டம், டென்ஷன். அதனால் இந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்கள் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியமான விஷயம். மற்றபடிக்கு சாப்பாடு, உடல் நலம், தனம், குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். இன்றைக்கி இந்த 12 ராசிகளை கம்பேர் பண்ணும் பொழுது உங்கள் ராசி அதீதமான நல்ல பலன்களை கொண்டுள்ளது. இது ஒரு ரொம்ப நல்ல செய்தி, நல்ல நாள். உங்களுடைய வியாபாரமாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், பெரிய பெரிய தன்வந்தர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த உணவுப் பொருள் உற்பத்தியாளர்கள், இந்த ரைஸ் மில், ரைஸ் மண்டி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, நிலக்கடலை வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த எண்ணெய் வித்துக்கள்,
இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப படு யோகமான அதிர்ஷ்டமான நாள். அதே மாதிரியே இன் ஜென்ரல் கடகராசிக்கு நல்ல தன பலம், தன வருவாய், சமுதாயத்தில் அந்தஸ்து, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்வு, உடல் ஆரோக்கியம் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் 2 விஷயங்களை தவிர. என்ன அந்த 2 விஷயங்கள்னால், ஒன்று உடல் அயற்சி. காரணமே இல்லாமல் உங்களால் கையை காலை தூக்கி கூட நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் எந்த ஸ்பெசிஃபிக் ரீசனும் கிடையாது. உங்களுடைய கிரக அமைப்புகள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இது 1வது விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அரசு காரியங்களில் தாமதம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டோ, அது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்துடுச்சா, என்ன ஆச்சு, அதோட பதில் வந்திருக்கணுமே, இல்லை உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய ஆவணங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து டெஸ்பேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு முன்னமே உங்களுக்கு தகவல், போஸ்ட்லேருந்து தகவல் கூட உங்கள் கைக்கு அந்த ஆவணங்கள் சேராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான கொஞ்சம் டென்ஷன் பிடிச்ச நாள். அப்புறம் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி போய் கடைசியில் பார்த்தா அந்த அலுவலகத்திலேயே அந்த ஆவணம் உட்காந்துட்ருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள். ஸோ இன்றைக்கி ரொம்ப எக்ஸஸாக எதையும் மனசில் எடுத்துக்காமல் உங்களுடைய உடல் சுகம், உடல் நலன் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறையா தேவைப்பட்ட அளவு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருங்க. அவசியமில்லாத பயணங்கள் இன்றைக்கி வேண்டாம். அது உங்களுடைய உடல் சோர்வை இன்னும் அதிகப்படுத்தும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள். பொதுவான நல்ல நாள். ஒன்றும் பெருசாக வான் பண்ணுறதுக்கோ இல்லை ரொம்ப பயங்கரமாக நல்லா இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்கோ 2மே இல்லை. சராசரியான நாள். நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் எந்த தொய்வும் இல்லாமல் அது பாட்டு சாதாரணமாக நடக்கும். சாப்பாடு, ரெஸ்ட்டு, குடும்பம் எல்லாம் ஓகே. ஆனால் கடைசியில் பார்த்தா தந்தையோடையோ தந்தை வழி உறவினர்கள் கூடயோ அவசியமே இல்லாத வாக்குவாதம் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறுதலான புரிதல். அதனால் நைட்டு கடைசியில் தூங்க போகும்பொழுது இது ஏண்டா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இதை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். அவாய்ட் பண்ண முடியும் அல்லது கண்டிப்பாக முடியாது, 2மே நான் சொல்லலை. ஸோ நடக்கிற மாதிரி போகட்டும். இதுதான் நித்திய பலன். இதிலேருந்து இது வராமல் பாதுகாக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே அதற்கான குணாதிசயங்கள் உண்டு. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வருத்தம், துக்கம், கோபம். இன்றைக்கி வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்திராஷ்டம தினம். ஸோ நீங்கள் தான் உங்களை மனசை தேத்திக்கிட்டு ப்ரில்லியண்ட்டாக நாள் பொழுதுகளை கடக்கணும். இன்றைக்கி மெயினாக இந்த சந்திராஷ்டமத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சிறு சிறு விபத்துக்கள் கண்டிப்பாக நடக்கும். உயிர் பயம் கிடையாது, கை கால் முறியாது, ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சொட்டு ரத்தமாவது உடம்பை விட்டு இன்றைக்கி வெளியில் போகணும். அது போனால் நல்லது உங்களுக்கு பின்னாடி. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நடக்கக்கூடிய விபத்துகளை ரொம்ப பெருசாக ஆகாமல் கவனத்தோடு இருங்க. கதவு கிட்ட கை கால் வைக்கிறது, இந்த மாதிரி உங்கள் உடல் பாகங்களை நசுக்கி அதன் மூலமாக வரக்கூடிய விபத்துகள், காயங்களை தவிர்த்து கொள்ளவும். புத்திசாலித்தனத்தோட கான்ஷியஸாக இருங்க. ரொம்ப துக்கப்பட்டு தேவையில்லாத உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்துக்காதீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்றைக்கி 7ஆம் வீட்டு சந்திரன் தொட்டதெல்லாம் தொடங்கும். பிரில்லியண்ட்டாக இருக்கும். இருந்தாலுமே
உங்களுடைய ஓவர் எனர்ஜி சம்டைம்ஸ் வந்து எதிராளிகளை கொஞ்சம் பாதிக்கும். எப்படின்னாக்கா, உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க திணறுவாங்க. இது வந்து குடும்பம், கணவன், மனைவி 2 பேருக்கு இடையில வந்து இது கொஞ்சம் நெறையாவே இன்னைக்கு வெளியில வரும். எப்படின்னாக்கா, ஒண்ணு மனைவி வந்து இன்னைக்கு எக்ஸஸ் எனர்ஜியோட இருப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. நிறுத்துன்னு சொன்னா கூட பேசிட்டே இருப்பாங்க. இதே மாரி தான் கணவனும். வெளியில போய் ஒருத்தர்ட்ட பேசாதீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஸோ, இன்னைக்கு என்ன தேவை? மனக்கட்டுப்பாடு. வார்த்தைகளில் கவனம் தேவை. மற்றபடிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நார்மல் நாள் தான். இது வந்து ஒரு பெரிய குறைபாடு கிடையாது. இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜரோட பார்வையில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ சந்தோஷமாக இருங்க, எனர்ஜியோடு இருங்க, மன உற்சாகத்தோடு இருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக தேவையில்லாமல் பேசி அதனால் ஒரு எதிராளியோட இரிட்டேஷனுக்கு ஆளாகாதீங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுபாவமாக எல்லா ஏரியாலுமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் எதுவும் சோட போகலை, வீணாக போகலை. மெயினாக நீங்கள் ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவில் நீங்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னையிலிருந்து அது தீருவதற்கான வாய்ப்புகளோ அல்லது தீர்ந்தோ விடும். சின்ன விஷயங்கள்னா பாதிப்புகள் தீர்ந்து விடும். கொஞ்சம் பெரிய விஷயங்கள் அப்படின்னாக்கா அது தீர்வதற்கான ஒன்று சரியான மருத்துவம் கிடைக்கும், அல்லது சரியான அறிவுரை கிடைக்கும், அல்லது சரியான மருந்துகள் கிடைக்கும். ஸோ பி ஹாப்பி. ரொம்ப நாளத்திய உடல் உபாதைகள் இன்று முதல் சரியாக தொடங்குகின்றது. மற்றபடிக்கு வந்து நிதி நிலைமை நல்லா இருக்குது. கடன் சுமைகள் குறையும். ஏதாவது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கைமாத்து வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு பணம் வரும். அதெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணிடுவீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. மெயினாக இன்றைக்கி நான் உங்கள் விஷயத்தில் பாராட்டுறது, உங்களுடைய உடல் உபாதைகள் குறைந்து நீங்கள் வந்து பழைய உடல் சக்தியோட நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான நாள். எதுலேயுமே நண்பர்கள்கிட்டேருந்து, குழந்தைகள்கிட்டேருந்து, மனைவி கிட்டேருந்து, கணவன்கிட்டேருந்து, தாய் தந்தையர்கள்கிட்டேருந்து மகிழ்ச்சின்னா எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக போகும். யாதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு உறவு முறையோ நண்பர்களோ நல்ல மகிழ்வான தகவல்களை சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் வந்து ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தனம் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். நல்லா இருக்குது. அண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன். கணவனோ மனைவியோ மியூச்சுவலி ஒருத்தங்க மகிழ்ச்சிப்படுத்திப்பீங்க. அண்டு இன் ஜென்ரல் இன்றைக்கி வந்து பெரியவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ மகான்களோ ஞானிகளோ மடாதிபதிகளோ அவங்க வந்து இன்றைக்கி அவங்கள நீங்கள் ஏதாவது தரிசனம் பண்ணிங்கன்னாலோ இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னாலோ உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து நல்ல இரு கைகளையும் உயர்த்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிறப்பானது. சிறப்பான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுலன்னாக்கா தாயாரோ அல்லது தாயார் வழி சம்பந்தப்பட்ட உறவினர்களிடமோ கொஞ்சம் மனக்கசப்பு உங்கள் பார்ட்லேருந்து வராத லெவலுக்கு பார்த்துக்குங்க. அவங்களா ஏதோ ஒன்று நினச்சிட்டு பேசிட்டு போகிறது வருத்தப்பட்டுக்கிறதுங்கிறது வந்து உங்கள் கையில் இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுடைய மரியாதை குறைவு, சரியாக வரவேற்கல, சரியாக பேசலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க குறைப்பட்டுக்காத லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரியே இன்றைக்கி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. டைம் யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்லாம் அவங்க கூடன்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப லேட்டாக வருவாங்க. உங்களுடைய சாப்பாட்டை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உணவு பழக்க வழக்கம்
ஜாக்கிரதையாக இருக்கணும். நேரம் தவறாமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த 2 விஷயந்தான். மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியம் ஓகே, தனம் ஓகே, உங்களுடைய குடும்ப சந்தோஷம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தைரியமான, எழுச்சியான நாள். நீங்கள் சில காலமாக தள்ளி போட்டுட்ருந்த சில முடிவுகள், இல்லை நில புலன்கள், வாகனங்களை பற்றின உங்களுடைய முடிவுகள், ஏதாவது ஒன்று மாற்றலாம், அப்கிரேட் பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம், இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்காமல் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி தைரியமாக அந்த முடிவுகள்லாம் எடுத்துருவீங்க. வாங்கணுன்னா வாங்கணும், விற்கணும்னா விற்கணும். தனம் நல்லா இருக்குது, யோகமான நாள். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகள் தான். முடிவுகளை தள்ளி போட வேண்டாம். நீங்கள் நல்ல உத்வேகத்தோட மனசை முழுசாக அந்த விஷயங்களில் அப்ளை பண்ணி கரெக்டான டெசிஷன் எடுப்பீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் நல்ல நாள். வாழ்த்துக்கள்.